شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان إلى آخر الآية. وقال الله تعالى: إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضانا إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. من قام رمضانا إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. அல்லா ஜல்ல ஷானு தாலாவுடைய அன்பு இரக்கம், அல்லா தாலா இப்படியான நல்ல வாய்ப்புகளை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் தான் உலகத்தில், அது மஸ்ஜித் தான். எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அதான் தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்படுது, தொழுகப்படுது, அது சின்ன ஒரு குடிசையாக இருந்தாலும் சரி, அது மஸ்ஜித் எப்போ நாங்கள் ஒதுக்குவோமோ, அது பெரிய பில்டிங்காக இருக்கணும், அது பெரிய கட்டிடமாக இருக்கணும்ன்றது அர்த்தம் இல்லை. மஸ்ஜித் தொழுகைக்காக வேண்டிய எந்த இடம் ஒதுக்கப்படுதோ அந்த இடம் அது குடிசையாக இருந்தாலும் சரி. ஆப்பிரிக்கா போன்ற கண்ட்ரிகளில் நீங்கள் போனால் பார்த்தா விளங்கும். கென்யாவில் ரூரல் ஏரியாவில், மொசாம்பிக், மலாவி போன்ற இடங்களில் அவங்களோட சில மஸ்ஜிதுகள் இருக்கி டெம்பரரி, ஒரு காலத்துக்கு மட்டும் அது மஸ்ஜிதாக இருக்கும். அதுக்கு பின்னால் வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தண்ணி வந்துடும். அதுக்கு பின்னால் ட்ரவுட், அந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற காலத்தில் அந்த இடத்துல திருப்பி வந்து மஸ்ஜித் அமைப்பாங்க. அது கொஞ்சம் காலத்துக்கு மஸ்ஜிதாக இருக்கும். இப்படி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் மஸ்ஜிதை அமைச்சு கொள்வாங்க. அப்படி டெம்பரரியாக இடத்துல ஒரு இடம் கட்டப்படுது, அது மஸ்ஜிதாக ஒதுக்கப்படுது என்று சொன்னால், அதுவும் அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அதுவும் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம். ஏனென்றால் அதுவும் மஸ்ஜித், அதுவும் மஸ்ஜித். அப்போ இந்த உம்மத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உம்மத்துடைய வெற்றியும், இந்த முழு உம்மத்துடைய சக்ஸஸும், இந்த முழு உம்மத்துடைய ஒவ்வொரு வாழ்க்கையுடைய கட்டங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதோடு இணைச்சாங்க. மஸ்ஜிதோடு இணைச்சாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் ஒரு முறை வீட்டில் இருந்தேன், ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருந்துச்சு. நான் என்னுடைய திண்ணைக்கு மேலே ஏறி பார்த்தேன். அந்த நேரத்தில் ஒரு டீம் ஒன்று வந்து ஹபஷால இருந்து அல்லது வேற எங்கேயாவது ஒரு ஏரியாவிலிருந்து வந்து ஒரு மல்யுத்தம் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்றை செய்கிறத நான் பார்த்தேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஈவந்தோ கேம்ஸ் அதையும் மஸ்ஜிதோடு நினைச்சாங்க. இன்றைக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இங்கே போன்ற நாடுகளில் பார்த்தா பாஸ்கெட் பால் கோர்ட்டும் அது மஸ்ஜிதோடு இருக்குது, ஜிம்மையும் மஸ்ஜிதோடு வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபடணும், மஸ்ஜிதோடையும் நீங்கள் தொடர்பாகணும். யார் மஸ்ஜிதை விட்டும் தூரமாகிட்டாங்களோ அதனால் வந்த வினைகள், அந்த பிரச்சனைகளால் இன்றைக்கும் அதை தீர்க்க முடியாமல் இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வந்து பிள்ளைகளை கொண்டாந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என் பிள்ளை இப்படி ஆகிருச்சு பாருங்களே, என் கணவன் இப்படி இருக்கிறார் பாருங்களே, அவரை எப்படியாவது பள்ளிக்கு கூப்பிட்டுருங்க. இன்றைக்கி இங்கே போன்ற நாடுகளில் ஒவ்வொரு விஷயத்தையும், எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் ஏர்விங்க்கு போயிருந்த நேரம் டெக்ஸஸில் அவர்களுடைய ஒட்டமன் எம்பையர், உஸ்மானியா ஹிலாஃபாவுடைய ஒரு ஸ்டோர் ஹிஸ்டரியை அதை மூவியாக எடுத்து மஸ்ஜிதுடைய ஹாலில் காட்டுறாங்க. நான் கேட்டோம், ஏன் இந்த மஸ்ஜிதுடைய ஹால் இல்லை? நான் மகரிபுடைய தொழுகைக்கு வருவாங்க, மகரிபுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுட்டு இந்த மூவியையும் இஸ்லாத்துடைய ஹிஸ்டரியையும் படிச்சுட்டு அதுக்கு பின்னால் ஐஷாவுடைய தொழுகையும் தொழுவிட்டு நாங்கள் இங்கே சாப்பாடு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம், அதை முடிச்சுட்டு போவோம். அப்போ இன்றைக்கி விளங்கி கொண்டாங்க, எந்த ஒரு பிளான்லேயும் பிள்ளைகளோட சக்ஸஸ் இல்லை, பிள்ளைகளுடைய சக்ஸஸாக இருக்கலாம், எங்களோட சக்ஸஸாக இருக்கலாம், நாங்கள் மஸ்ஜிதோடு கனெக்ட் பண்ணுறது மூலமாகத்தான் இருக்குது. அப்போ எங்களோட முழு வாழ்க்கையும் என்னது? மஸ்ஜிதோடு நாங்கள் கனெக்ட் ஆகணும், எங்களோட வாழ்க்கையில் தீன் உருவாகணும், என்னுடைய கடைசி மூச்சு அழகான முறையில் போகணும். முழு பேருடைய தாகட்டும் என்ன? யாராக இருந்தாலும் சில நேரம் மஸ்ஜிதுக்கு வரமாட்டார், சில நேரம் கிழமையில் ஜும்மா மட்டும்தான் தொழுவார். அவர்கிட்ட கேட்டால் அவங்களோட ஆசை என்ன சகோதரர் என்றால் அவர் சொல்லுவார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொல்லுவார். ஆசை இருக்கா இல்லையா? யார் அவருக்கு தெரியும், நாளைய கியாமத்துடைய நாளையில் அவருக்கு வெற்றி அந்த சொர்க்கம் தான். நாளைய கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷரில் அவருக்கு கேள்வி கணக்கு லேசாக இருந்து அதுதான் அவருக்கு வெற்றி.
அப்போ நாங்கள் சில வாரங்களுக்கு முன்னால், இன்னொரு மாதமும் ஆகலை, சில வாரங்களுக்கு முன்னால் அந்த மௌலவியுடைய ஜனாசாவை பார்த்தோம். செகண்ட் கொத்துபாவில் ஓதிக்கொண்டிருக்கிறாரு, தன்னுடைய நெஞ்சை பிடிச்சார், அப்படியே உட்கார்ந்தார், ரூஹ் போயிடுச்சு. எவ்வளோ அழகான மவுத். நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா ஹிஸ்டரியில் இது நடந்த முதல் மவுத். மிம்பரில் ஹொத்துபா செஞ்சிருக்கிற நேரம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவாவை பாருங்கள். அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா, யா அல்லாஹ் என்னுடைய கடைசி முடிவு அழகாக்குவாயா. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஹுஸ்னுல் ஆகிபா. யா அல்லாஹ் எனக்கு நல்ல முடிவை தந்துரு, எனக்கு நல்ல முடிவை தந்துரு. அல்லாஹ் தாலா இந்த உம்மத்துக்கு படிப்பினையாக சொல்லும் பொழுது குர்ஆனில், நாங்கள் அவர்களுக்கு இந்த தண்டனை, இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறதுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவர்களுடைய கடைசியை பார்க்கலையா. ஆக்கிபத்துஹும் ஆக்கிபத்துஹும் ஆக்கிபத்துஹும். நீங்கள் அவரது எண்டை பாருங்கள். ஏன்னா அவங்களோட முழு வாழ்க்கையுடைய முடிவு செய்கிற பல இடம் தான் அவங்களோட சக்கரா. அதனால் அல்லாஹ் எங்களோட முடிவை அழகாக்குவானாக. நாங்கள் எவ்வளோ பெரிய ஷோவும் போடலாம் உம்மத்துக்கு, நாங்கள் யார், நாங்கள் எப்படி எவ்வாறும் இருக்கலாம். ஆனால் கடைசி நேரம் அல்லாஹ் காட்டுவான் ஹூ யூ ஆர். நீங்கள் யாருன்றது அல்லாஹ் காட்டுற இடம் தான் கடைசி நேரம். அது சில நேரம் குர்ஆன் திலாவத்லேயாக இருக்கலாம், அது சில நேரம் சஜதாலேயாக இருக்கலாம். என்னுடைய நண்பர் சொல்கிறாரு, மஸ்ஜிது நபவியில் இருக்கிறாரு, ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டுச்சு, மஸ்ஜிது நபவி உள்ளுக்கு ரூஹ் போச்சு. ஒரு பெண்ணுடைய ஜனாசா. அவள் எந்த ஒரு ரிலீஜியஸ் அமைப்புல பெரிய உடுப்பும் இல்லை. அவள் உடுத்துட்டு வந்தது இந்தியாவிலேருந்து அந்த ஷல்வார். அதை வர்ற நேரத்தில் ஒரு நீட்டொரு ஸ்கார்ஃப் மாதிரி வந்து உடுத்துக்கொண்டான். அவள் வாழ்க்கையில் அதிகமாக குர்ஆன் ஓதினதும் இல்லை, அவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அமல்கள் செஞ்சதில்லை. ஆனால் எந்த நலவை அல்லாஹ் கபூல் செஞ்சானோ தெரியா, மஸ்ஜிது நபவியில் அவள் உயிர் போகுது. ஒரு சோஷியல் மீடியாவில் வீடியோ சர்க்குலேட் ஆகிடுச்சு. என்னது, ஒருத்தர் தொழுவரையும் இல்லை, அவருக்கு தொழுவ எப்படி இருந்தும் தெரியாது. ஆனால் அந்த வீட்டில் உள்ளவருக்கு ஒரு ஷேக், அவர் முக்கியமானவர், அவருக்கு ஒவ்வொரு நாளும் கனவுல, ஃபர்ஸ்ட் டே கனவுல காணப்படுது, உங்களோட நேபரை நீங்கள் உம்ராக்கு கூட்டி கொண்டு போங்க. செகண்ட் டே கனவுல காண்றாரு, உங்களோட நேபரை நீங்கள் இது ஈஜிப்டில் நடந்தது. அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து சவுதியில் ஈவன் அந்த மீடியாலையும் காட்டினாங்க. எல்லாத்துல ஃபோனுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தாரு, ரைட், இது ஒரு சும்மா ஒரு கனவாக இருக்கும். செகண்ட் டே கனவு காண்றாரு, இவரை நீங்கள் உம்ராக்கு கூட்டி கொண்டு போங்க. தேர்ட் டே கனவு காண்றாரு, இவரை நீங்கள் இல்லை, இது 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 ஒரு சாதாரணமாக இருக்காது, இது ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்னு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போயிட்டு அவரோட மனைவி கிட்ட மனைவி சொன்னா ஓகே இப்போ வருவார், நீங்கள் அவரோட பேசலாம், ஆனால் அவர் பள்ளிக்கு வாரதும் இல்லை, அவர் தொழுகிறதும் இல்லை. நான் கனவு இதை கண்டேன், அவரோட பேசணும். பேசியாச்சு, அவர் ஓகே ஆகிட்டார். உம்ராக்கு போகிறதா யாரும் அக்ரி இல்லை. அல்லாவுடைய வீட்டுக்கு அழைச்சி கொண்டு போனார். ஃபர்ஸ்ட் டே எங்களோட உம்ரா செஞ்சார். செகண்ட் டே நான் ஹோட்டல் ரூமில் அவரை தேடினேன், காணல. நான் போனேன் காபத்துல்லா கிட்ட. அது காபத்துல்லா முன்னால் சஜதா செஞ்ச நிலைமையிலே அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. சுப்ஹானல்லாஹ், எப்படியான ஒரு முடிவு. என்ன அந்த வெள்ளம் ரிட்டர்ன் பேக் உம்ராவை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தது நான் மனைவியை சந்திக்க போனேன். மனைவி கிட்ட நியூஸை எத்தி வச்சேன், இது தான் நடந்த விஷயம் அப்படின்னு. அதுக்கு பின்னால் உங்களுக்கு இவரது என்னமாவது ஒரு நலவு தெரியுமா? எனக்கு தெரியும், இந்த வீதியில், இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு வயோதிப பெண்மதி இருக்கிறார். எந்த ஒரு வசதியும் இல்லை, அவருக்கு தனியே இருக்கிறவ. அவரது வீட்டுக்கு இவர் போய் வருவார், அவருக்கு ஏதுமான உதவியை செய்வார். அந்த பெண்ணை சந்திக்க போன நேரத்தில் அந்த பெண் சொல்கிறா, இவர் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சாப்பாடு விஷயத்தை இவர் தான் பொறுப்பெடுத்தார். அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு நாளும் இவர் என்ன செய்வாருண்டா, எனக்கு அவருடைய சம்பளத்தில் ஒதுக்கி சாப்பாடுக்குண்டான ஏற்பாடை செஞ்சிடுவார். அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? நான் அவருக்கு துவா கேட்குறது, அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தஹு, யா அல்லாஹ் அவரோட முடிவை அழகாக்கிடு. அல்லாஹு அக்பர். நான் அவருக்கு இந்த ஒரு துவாவை மாத்திரம்தான் கேட்பேன், அவருக்கு வேறு எந்த துவாவையும் நான் கேட்டதில்லை. அவர் எனக்கு சாப்பாடு சாமான்களை கொண்டாந்து வைக்கிற நேரத்தில் நான் அவருக்கு கேட்குற துவா, அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தஹு, யா அல்லாஹ் அவருடைய முடிவை அழகாக்கிடு. அல்லாஹு அக்பர். அவர் தொழவும் தெரியாது. அவர் சொல்லுறாரு, நான் உம்ராக்கு போய் நான் தான் அவருக்கு தொழுகை படித்து கொடுத்தேன். எங்களோட அமல்களை வச்சு, எங்களோட டேலண்ட்டை வச்சு, எங்களோட நாலேஜை வச்சு, எங்களோட ஸ்டேட்டத்தை வச்சு நாங்கள் எதுவுமே முடிவு செய்ய முடியாது. அல்லாஹ் எந்த நேரத்தில் எந்த நிலைமையில் ஒரு மனிதனுடைய முடிவை கொண்டு வரான் என்பது இந்த 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 கதை, இந்த ஸ்டோரி மிகவும் முன்மாதிரியாக இருக்குது. நான் என்னத்தை சொல்ல வரேன்டா, இந்த தீனை அல்லாஹ் எங்களுக்கு அழகான முறையில் கம்ப்ளீட் ஆக்கி தந்திருக்கிறான்.
இந்த தீன் அது பூர்த்தியானது, இந்த தீனில் எந்த குறைபாடும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அக்மல்து வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. உங்களுக்கு தீனும் கம்ப்ளீட், உங்களுக்கு அவங்களோட நேமத்தும் உங்களுக்கு கம்ப்ளீட், எல்லாம். இனிமேல் ஈமானில் எதுவும் நீங்கள் புதுசாக ஷரியத்து கொண்டு ஆட் பண்ண தேவையில்லை, குர்ஆனில் நீங்கள் புதுசாக எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, ஹதீஸ்லேயும் நீங்கள் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, எல்லாம் கம்ப்ளீட். அது முழு ஷரியத்தும் உங்களுக்கு வைக்கப்பட்டுருச்சு. எப்போ ஷரியத்தை நீங்கள் உள்ள ஷரியத்தை அழகான முறையில் ஃபாலோ பண்ணுவீங்களோ, பெருசாக இல்லை, யாரும் உங்களுக்கு சொல்லுறது இல்லை ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு மஸ்ஜிதில் வந்து உட்காந்துருங்க, யாரும். ஈவன் இமாம் கூட அப்படி இருக்கிறது இல்லை. குடும்பம், தொழில், தன்னுடைய தேவைகள். ஆனால் எந்த நேரம் அவருக்கு எந்த விஷயங்கள் செய்யுமாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விடயங்கள் அவர் ஃபாலோ பண்ணுற நேரத்தில் அல்லாஹ்வோட வாழ்க்கையில் சக்ஸஸை நசீபாக்குறான், அல்லாஹ்வோட வாழ்க்கையில் வெற்றியை நசீபாக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய டைம் உமர் ரதியல்லாஹு தௌராத்துடைய ஒரு பேஜை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. யார சொல்லலாம் கேட்டாங்க, உமர் என்ன வாசிக்கிறீங்க? யார சொல்ல தௌராத். தௌராத்ல என்னது? குர்ஆனுக்கு இறக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்சர், ஒரு வேதம். ரசூலுல்லாஹ் தகையர வஜ்ஹு, ரசூலுல்லாஹ்ட முகம் அப்படியே மாறிடுச்சு, முகம் அப்படியே மாறிடுச்சு. கேட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் எங்கட பாஷையில் சொன்னேன், பாருங்க வா அவரோட மூஞ்ச பாருங்க, மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சைக்கின செய்கிறாங்க, அவரோட முகத்தை பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பாருங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு விளங்கி கொண்டாங்க, ஓ ரசூலுல்லாஹ் அப்செட், நான் இந்த சொன்ன வார்த்தையை வச்சு ரசூலுல்லாஹ் அப்செட் ஆகிட்டாங்க. அதுக்கு பின்னால் உமர் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் வலவ் கான மூசா ஹையன், மூசா உயிரோடு இருந்தாலும் அவரும் என்னையத்தான் ஃபாலோ பண்ணணும், அது தௌராத் தான், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் நீங்கள் யாரோட டைமில் இருக்கிறீங்களோ, மௌலானா ஹனீஃப் சொல்லுறாங்க, நான் யூகேக்கு போயிருந்தேன் லாஸ்ட் இயர், எனக்கிட்ட ஒருத்தர் அவரோட மகளை கூட்டி கொண்டு வந்தார், 18 வயசு. மௌலானா சாப் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிறா, வித்தியாசமான வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறா. கேட்டாங்க, என்ன விஷயம்? இல்லை மௌலானா சாப், நான் இந்த வாப்பாக்கு சொன்னேன், ரசூலுல்லாஹும் நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் நபி, ஆனால் நான் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் விரும்புகிறேன் அதிகமாக, அதனால் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். அவங்களும் நபி மூலமாக அல்லாஹ் மூலம் அனுப்பப்பட்ட ஒரு ப்ராஃபட். அப்போ மௌலானா அவங்களோட ஃபுல் ஸ்டோரியும் கேட்டுக்கொண்டு சொன்னாங்க, நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாமும் நபி தான், முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்த எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வின் மூலமாக அனுப்பப்பட்ட நபி தான். ஆனால் நீ இப்போ என்ன செய்கிற? நான் மெடிசின் செய்கிறேன் காலேஜில். ஓகே, நீ உனக்கு இப்போ நிற்கிற சிலபஸ் இருக்குது, திடீர்னு வந்து உனக்கு முன்னால் உள்ள சிலபஸ் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், இப்போ புதிய சிலபஸ் இருக்குது, இதை நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு டாக்டராக நாங்கள் சர்டிஃபிகேட் தருவோம்டா, நீ புதுசாக வந்த சிலபஸை படிப்பியா அல்லது இல்லை எனக்கு பழசு தான் வேணும்னு நின்று கொண்டிருப்பியா? கேட்டான், இல்லை நான் புதுசு தான், இதுதான் சிலபஸ் மாற்றினேன்டா. ஆஃப்கோர்ஸ், ஆனால் பழசு தவறுன்ற அர்த்தம் அல்ல, பழசை நாங்கள் மாற்றிட்டோம், அது இப்போ வேலிட் இல்லை, இப்போ புதிய சிலபஸ் உங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்குது, நீ புதிய சிலபஸ் எடுப்பியா இல்லாட்டி யூனிவர்சிட்டியோட ஃபைட் பண்ணுவியா, இல்லாட்டி பழைய சிலபஸ் தான் வேணும், பழைய மெத்தட் தான் வேணும், பழைய சிஸ்டம் தான் வேணும், அந்த புக்ஸ் தான் எனக்கு வேணும்டா, உடனே யார் சரி ஏற்றுக்கொள்வாங்களா? இல்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ புதுசாக படித்தாதான் நீ டாக்டராக வெளியாக இயலும். அதே மாதிரி தான் இந்த ஷரியத்தும். அல்லாஹ் அவர்களை நபியாக அனுப்பினான், அவர்களது உம்மத்துக்கு நபியாக வந்தார்கள், அவர்களுக்கு என்ன ரூல்ஸ்கள் அல்லாஹ் இறக்கினானோ, என்ன கட்டளைகள் அல்லாஹ் இறக்கினானோ அவர்கள் அதை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினாங்க. இப்போ இந்த உம்மத் கியாமத்து வரும் வரைக்கும் இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறை தான். அதுக்கு தான் மௌலானா சொல்லுறாங்க, காப்பி ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறாரு, பக்கத்தில் உள்ளவர் நல்லா படித்தவர், அவரை பார்த்து காப்பி பண்ணால் இவர் பாஸ் ஆவாரா இல்லையா? பாஸ் ஆவார். ஏன் அவரை காப்பி பண்ணுறார். அதே மாதிரி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் காப்பி பண்ணுறது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை இப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் காப்பி பண்ணுவோமோ ஒரு நாளும் ஃபெயிலாக போகிறதில்லை, அவர் நிச்சயமாக பாஸ் ஆவார். எப்போ நாங்கள் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வேறு வாழ்க்கைகளில் நாங்கள் ஆரம்பிப்போமோ அப்போ தான் இந்த உம்மத்துக்கு எல்லா விதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதனால் இன்றைக்கு எல்லாம் வந்திருக்கிறது, வெல்கமிங் ரமதானை நாங்கள் எப்படி கழிக்கணும், சுப்ஹானல்லாஹ், ஏற்றமான மாதம், இன்னொரு 2.5 வீக்ஸில் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்துக்கு தார ஆகப்பெரிய கிஃப்ட். இப்போ எங்களுக்கு ரமதான் வந்துட்டால் நாங்கள் வேறு செலிப்ரேஷன் பெரிய ஏற்பாடுகள் செய்கிறது. ஸ்ரீலங்காவில் மஸ்ஜிதுகள் எல்லாம் இப்போ கஞ்சி சட்டி எல்லாம் வெளியே வரும், அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருப்பாங்க. கோக்கி நான் பேசுகிறது, முழு பெயிண்ட் அடிக்கிறது. ஒருத்தர் சொல்லாத எங்களோட ஒரு மஸ்ஜிதுக்கு கொட்டேஷன் வந்திருக்காது, 25 லட்சமா மஸ்ஜிதுக்கு பெயிண்ட் அடிக்க. சுப்ஹானல்லாஹ், எல்லா விதமான ஏற்பாடு. ரமதானுடைய ப்ரிப்பரேஷன், ஒவ்வொரு விதமான ப்ரிப்பரேஷன் நடக்குது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க,
ஷேக் ஹசரத் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் ரமதானுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? லத்தாயிஃபுல் மாரிஃபில் எழுதுகிறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ரமதானுக்கு எப்படி தயாராகுவீங்க? நீங்கள் ரமதானுக்கு எப்படி தயாராகுவீங்க? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லான்னு சொல்கிறாங்க, எப்போ எங்களோட உள்ளம் க்ளீனோ, யாரை பற்றியும் பொறாமையும் இல்லை, யாரை பற்றியும் தவறான எண்ணமும் இல்லை, எந்த ஒரு கசடும் இல்லாமல் எங்களோட உள்ளம் க்ளீன் ஆகுதோ, நாங்கள் நினச்சிக்கொள்வோம் நாங்கள் ரமதானுக்கு ரெடி. அல்லாஹ் அக்பர். யாரை பற்றியும் எந்த ஒரு கெட்டெண்ணமும் இல்லை, யாரை பற்றியும் எந்த ஒரு தவறான எண்ணமும் இல்லை, எந்த ஒரு பொறாமை, ஹாஸ்டிலிட்டி, ஹேட்ரட் ஒரு விஷயமும் இல்லை, எங்களோட உள்ளம் க்ளீனாக இருக்குதுண்டா நாங்கள் நினச்சிக்கொள்வோம் நாங்கள் ரமதானுக்கு ரெடி. சுப்ஹானல்லாஹ். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கைடன்ஸ்லேயே வளர்ந்தவங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வையிலே வளர்ந்தவங்க தான். அதைத்தான் யஹூதிகள் வந்து கேட்குறாங்க, உங்களோட குர்ஆன் எங்கே? உங்களோட குர்ஆன் எங்கே? வேஸ் யுவர் குர்ஆன்? அப்துல்லா இப்னு மஸ்ஊதை பார்த்து சொல்லுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எங்களோட குர்ஆனை பார்க்கணுமா? அப்துல்லா இப்னு மஸ்ஊதை பாருங்க. நீங்கள் எங்களோட குர்ஆனை பார்க்கணுமா? லுக் அட் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். அவர் தான் எங்களோட குர்ஆன். எல்லா விஷயங்களும் ஆயிஷா ரதியல்லாஹு சொல்லுறாங்க, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை நான் விளங்கப்படுத்தினா கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். ரசூலுல்லாவுடைய முழு வாழ்க்கையும் குர்ஆனாக இருந்துச்சு. அதனால் இந்த ரமதான் எங்களுக்கு தரக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட். இந்த ரமதானுக்கு நாங்கள் எப்படி தயாராகுவோம்டா, எங்களோட உள்ளத்தை நாங்கள் சுத்தப்படுத்தோம். எங்களோட உள்ளத்தை எல்லா விதமான கோவங்கள், கசடுகள்லேருந்து ஓரமாக்கி ரமதானுக்குண்டான ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அவர் எல்லா பாவத்திலேருந்தும் தௌபா செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 27 வரக்காட்டிலும் இருக்கிறது, லைட் ஆஃப் ஆன வரக்காட்டில் இது தௌபாத எந்த ஒரு டைமும் இல்லை, கண்டிஷனும் இல்லை. அடுத்த நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கும்னு தெரியாது. நெக்ஸ்ட் வீக் என்ன, நியூயார்க்கில் தான் இருக்கிறார் நண்பர், அவரது தம்பி துபாயில் இருந்தார், ஒய்ஃபுக்கும் டிக்கெட்டை புக் பண்ணார், நான் வார நெக்ஸ்ட் வீக் உங்களை கூட்டி கொண்டு போகிறதுக்கு. நெக்ஸ்ட் டே ஃப்ளைட், இரவு தூங்கினார், எலும்பல்ல. அவருடைய ஏற்பாடு நானாக்கும் யூஎஸில் பேத்து கொள்ள இயலாது, அவரது பேரண்ட்ஸும் கனடாவுக்கு பேத்து கொள்ள இயலாது. கடைசியில் அங்கே உள்ளவர்கள் அவருடைய ஜனாசாவை எடுத்து அதற்குண்டான கவனிப்பெல்லாம் கவனித்து இதாக எப்படி நிலைமை, எந்த நிலைமையில் எப்படி வரும்னு தெரியாது. இதுக்கதில் 1.5 வயசு புள்ள இருக்குது. சுப்ஹானல்லாஹ். 1.5 வயசு புள்ள அங்கே ஒய்ஃப் காத்து கொண்டு இருக்கிறார், ஹஸ்பண்ட் வருவார் என்னை கூட்டி கொண்டு போவாருன்னு. இரவு தூங்கினார், காலையில் ஃப்ளைட். இரவு தூங்கினவர் எலும்பல்ல. அப்போ என்ன நிச்சயம், என்ன பிளான் பண்ணுறோம்? ஓ யூஎஸ், எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கணும், அது செய்யணும், இது செய்யணும். எங்களோட தொழுகை மிஸ் ஆகுது இந்த பிளானால், எங்களோட குர்ஆன் திலாவத் மிஸ் ஆகுது, எங்களோட திக்ர் மிஸ் ஆகுது, எங்களோட ஹலால் ஹராம் மிஸ் ஆகுது, எங்களோட எல்லா விஷயங்களும் மிஸ் ஆகுது. ஏன்டா இந்த ஃப்யூச்சர் பிளான், எங்களோட ஃப்யூச்சர் பிளான், எங்களோட எவ்வளோ பெரிய பிளான்கள் போடும். நான் பிளான் போடுறது தவறுன்னு சொல்லவே இல்லை, நீங்கள் தாராளமாக போடலாம் பிளான், மில்லியன்ஸ் பிளான் போடலாம், உங்களுக்கு எந்த தவறும் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நேமத்தை காட்டவும் மேலும். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னாங்க, நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு மாதிரி நீங்கள் உடுப்பு உடுக்கலாம், நீங்கள் வாகனம் வச்சு கொள்ளலாம், நீங்கள் வாட்ச் உடுக்கலாம், எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ஷரியத் அனுமதி தந்திருக்குது. ஆனால் தொழுகை மிஸ் ஆகிக்கொண்டு, ரமதான் மிஸ் ஆகிக்கொண்டு, எங்களோட குர்ஆன் திலாவத், எங்களோட வாழ்க்கையில் தீன் மிஸ் ஆகிக்கொண்டு நாங்கள் செய்கிற சக்ஸஸ் இருக்குது, இது எல்லாமே தண்ணியில் போயிடும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க. உங்களோட முழு உலகமும் உங்களோட காலுக்கு கீழே கிடைச்சாலும் குர்ஆனும் சுன்னாவும் உங்களோட வாழ்க்கையில் சரியான முறையில் ஃபாலோ பண்ணப்படலைண்டா உங்களோட வாழ்க்கை தோல்வி. உங்களோட வாழ்க்கை தோல்வின்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக விளங்கப்படுத்தினார். அதனால் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமதானை நாங்கள் வெல்கம் பண்ணியிருக்கிறோம். எங்களோட பாவத்திலேருந்து தௌபா செய்யணும். பாவத்திலேருந்து தௌபா செய்கிறதுக்கு என்ன வேணும்? ஒன்றும் தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். அன்றைக்கு ஒரு ஆலிம் விளங்கப்படுத்துகிறாரு, நீங்கள் இந்த இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர்ஸ் 100 மைல்ஸ் போனால் இந்த இடத்துக்கு திருப்பி வரத்துக்கு எவ்வளோ வரணும்? திருப்பி 100 மைல்ஸ் திருப்பி வரணும். நீங்கள் அல்லாஹ்கிட்டருந்து பாவம் செய்கிற நேரத்தில் நீங்கள் அல்லாஹ் விட்டு தூரமாகறீங்க. பாவம் செஞ்சு 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 தூரமாகறாரு. ஆனால் அல்லாஹ் கிட்ட ரிட்டர்ன் வாரத்துக்கு சொல்லுவோமே 1000 மைல்ஸ் அவே ஃப்ரம் அல்லாஹ். உதாரணத்துக்கு சொல்லுவோம், அவர் 1000 மைல்ஸ் தூரமாகிட்டார் அல்லா இடத்துலேருந்து அவரது பாவங்கள்னால. இப்போ இவர் அல்லாஹ் கிட்ட திரும்பி வரணும்டா திருப்பி 1000 மைல்ஸ் வர தேவையில்லை. இவர் சொல்ல வேண்டிய வார்த்தை ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ். அவர் சின்சியராக உள்ளத்தால், யா அல்லாஹ் நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் நினச்சி வரி பண்ணி நான் உனக்கிட்ட தௌபா செய்கிறேன், உனக்கிட்ட ரிட்டர்ன் ஆகிறேன், நான் யூட்டர்ன் எடுக்கிறேன் அவர் நினைச்சாருந்தா அதுதான் அவரது தௌபா. ரசூலுல்லாஹ் இன்னும் லேசராக்குறாங்க, அத்தௌபத்து அந்நதும்.
யார் ஒரு மனிதர் ரிக்ரெட் பண்ணிட்டாரோ அப்பே அவரது தௌபா கபூல். அவரது தௌபா என்னது? ரிக்ரெட். அவர் நான் இதை செஞ்சிட்டனே, இதை செஞ்சிருக்க கூடாது, நான் இவரோடு இப்படி பேசிட்டனே, பேசியிருக்க கூடாது, நான் தொழுகையை மிஸ் பண்ணிட்டனே, நான் மிஸ் பண்ணியிருக்க கூடாது என்று ரிக்ரெட் பண்ணிட்டாருந்தா அதுதான் அவரது தௌபான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் ரமதானுக்கு முன்னால் எங்களோட ப்ரிப்பரேஷன் தௌபா, ஃபுல் தௌபா செஞ்சு நாங்கள் ரமதானுக்காக வேண்டி ரெடியாகணும். ரமதானுக்காக வேண்டி ரெடியாகணும். அடுத்த ரமதானுடைய முக்கியமான விஷயம்தான் குர்ஆன். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நோம்ப செகண்ட் சொல்கிறான், முதலாவது குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான். நோன்பு அல்லாஹ் செகண்ட் பேசுகிறான், முதலாவது அல்லாஹ் சொல்கிறது குர்ஆன். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய மாதம், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆன் இறக்கி வச்சான். சுப்ஹான் அல்லாஹ். நாங்கள் இன்றைக்கு குர்ஆனை ஓதுறதோடு நிப்பாட்டினோம். எங்களோட குர்ஆன், சிலவங்களோட கபத்தில் உள்ள குர்ஆன் நோம்புக்கும் வெளியே வரதில்லை, அது அங்கே தான் இருக்கும். அது இல்லை, சிலவங்களோட நோம்புக்கு மட்டும்தான் வெளியே வர. குர்ஆனுடைய தொடர்பு சுப்ஹான் அல்லாஹ். எப்போ குர்ஆன் ஓத ஆரம்பி, உங்களோட ஃபோன்லலாம் குர்ஆன் அப் இருக்குது. நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கிற நேரம் சரி, ஆஃபீஸில் இருக்கிற நேரம் சரி, அதில் 20 பேஜஸ் வருது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் 4 பேஜை ஓதினா நீங்கள் ஒரு நாளில் ஈஸியாக ஒரு ஜுஸோ முடிச்சிடலாம். ஒவ்வொரு நாளும் 4 பேஜ் ஆஃப்டர் சலா. இல்லாட்டி நீங்கள் வெளியில் இருக்கிற நேரம், ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கிற நேரம், இல்லாட்டி ஃப்ரெண்டு என்ன வேலையில் செஞ்சு கொண்டிருக்கீங்களோ, ஒவ்வொரு தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வாரீங்க, அந்த மஸ்ஜிதுக்கு டைம் எடுத்து தொழுகைக்கு பின்னால் 4 பேஜஸ் உங்களோட ஆப்பில் சரி, 4 தொழுகை 5 தொழுகையில் உங்களோட ஒரு குர்ஆன் தான், ஒரு ஜுஸ் தான். லேசாக ரமதான் முடிகிற நேரத்தில் முழு ஒரு குர்ஆனை முடிச்சிடலாம். இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் 45 முறை குர்ஆனை கத்தம் செய்வான். சுப்ஹானல்லாஹ். இமாம் அபு ஹனீஃபா 50 முறை குர்ஆனை கத்தம் செய்வான். இமாம் புகாரி போன்ற பெரும் பெரும் இமாம்கள் ரமதான் வந்துட்டால் வேறு ஒரு வேலையும் இல்லை, குர்ஆனில் ஈடுபட்டுருவாங்க. ஏன்? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். உன்சில ஃபீஹில் குர்ஆன். அதனால் குர்ஆனுக்கு நாங்கள் டைம் கொடுக்கறது, குர்ஆனை பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கறது, குர்ஆன் எங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கும் மோத வைக்கிறது, இது ஆக முக்கியம். ஏன்னா உம்மத்துடைய ஆகப்பெரிய லாஸ் குர்ஆனை விட்டும் தூரமாகினது. ஷேகுல் ஹிந்த் ரஹிமஹுல்லாஹ் மால்டா ஜெயிலில் சுதந்திரத்துக்காக வேண்டி, இந்தியாவுக்காக வேண்டி பாடுபட்டாங்க. அதுக்கு பின்னால் மால்டா ஜெயிலில் 3 இயர்ஸ், அவங்க 3 இயர்ஸ்க்கு பின்னால் ரிலீஸ் ஆகிறாங்க. ரிலீஸ் ஆகிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, நான் இந்த உம்மத்துடைய வீழ்ச்சியை பார்க்குறேன். 2 விஷயம் இந்த உம்மத்து லாஸ் பண்ணிட்டாங்க. இந்த உம்மத்து 2 விஷயத்தை இழந்துட்டாங்க. முதலாவது அல் குர்ஆன். இந்த உம்மத் குர்ஆனை இழந்தனால இந்த உம்மத்துடைய முழு நலவும் இழந்துருச்சு. அதுக்கு தான் எங்களையும் எங்களோட சமுதாயத்தையும் பாதுகாக்கணும் தான் இந்த மக்தப் ஏன் மஸ்ஜிதில் உருவாக்குறாங்கண்டா, பிள்ளைகளுடைய குர்ஆன் மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய ஈமானும் பாதுகாக்கப்படும். இந்த மக்தப் நடக்குதே, இது சாதாரண விஷயம் அல்ல. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேருந்து உருவாகின விஷயம். இன்றைக்கு மக்தப் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் அது குர்ஆனை மட்டுமல்ல, அவருக்கு அகீதா, ஈமான், ஆமன்து பில்லா, அவருடைய ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்கள், அவருடைய ஃபிக்ஹ் பேசிக் விஷயங்கள், ஒவ்வொரு விடயங்களும் அவருக்கு படித்து கொடுக்கப்படுது. ஏனென்றால் இந்த மக்தபுடைய சிஸ்டம். சுப்ஹானல்லாஹ். இந்த மக்தபுடைய சிஸ்டம் ஸ்பெயின், அன்றைக்கு ஸ்பெயினாக இருந்ததும் இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு உலமாக்கள் சொல்லுறாங்க, எப்போ மக்தப் நின்று போச்சோ அதோட இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலட்ட ஆரம்பிச்சிச்சு மஸ்ஜித் மக்களுடைய உள்ளத்துலேருந்து, மக்களுடைய வாழ்க்கையிலேருந்து. இன்றைக்கு எல்லாரும் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி ஒரி பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆலிமோட பேசுகிற நேரம் அவசரம் முஃப்தி அப்துல் அசீம் டெக்ஸஸில் அசனா மௌலானா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? நான் அவர்கிட்ட கேட்டேன், இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புகிற விஷயத்தில் உங்களோட ஒப்பீனியன் என்னது? நான் இதை அவர் பேசுனதை சொல்லுறேன், நீங்கள் உங்களோட விஷயங்களை முடிவெடுத்து கொள்ளுங்கள். அவர் சொன்னார், எங்களோட வாப்பா, அவங்களோட வாப்பா அப்துல் ரஹ்மான் கான் அமெரிக்காவில் 5 அமீர்களில் ஒருத்தர். அவர் சொன்னார், எங்களோட வாப்பா எங்களை கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அனுப்பினார். அவங்களோட மூத்தனான ஹாஃபிஸ் டாக்டர், இவர் ஆலிம் முஃப்தி. அவர் சொன்னார், எங்களை கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அனுப்பினார். ஏனென்று சொன்னால், நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் போனீங்கன்னு சொன்னால் உலகத்தில் என்ன நடக்கிறதுன்றது விளங்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட். செகண்ட், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற விஷயங்கள் நீங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறது மாதிரி வச்சுக்கொள்கிற நேரத்தில் அந்த டைம்லேயும் எங்களோட வாப்பா சொல்லுற நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கொள்ள, மகான், இஃப் யூ டூ திஸ் யூ வில் கோ டு ஜஹன்னம், இஃப் யூ ஃபாலோ திஸ் யூ வில் கோ டு ஜன்னா. இதை எங்களுக்கு பிரித்து காட்டிக்கொண்டே இருந்தார். சுப்ஹானல்லாஹ். அதனால் அவர் சொல்ல, மௌலானா சாப், மை ஒப்பீனியன், எங்களோட வாப்பா எங்களுக்கு செஞ்சது என்னண்டா, நாங்களும் எங்களோட பிள்ளைகளை அந்த அளவுக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் உறுதி இல்லை. ஆனால் எங்களோட வாப்பா எங்களுக்கு செஞ்சது என்னண்டா,
அங்கே இங்கே ஸ்கூலுக்கு அனுப்பினார், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பினார், ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு அந்த டைமில் வீடுகள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, மக்தபுடைய அமைப்பு பெரிய ஸ்ட்ராங்காக இல்லாட்டியும். ஆனால் இன்றைக்கு மக்தப் இல்லாமல் ஈவன்தோ இஸ்லாமிக் ஸ்கூலுக்கு போனாலும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நாங்கள் பார்க்குறோம். அதாவது மற்ற பக்கம் அப்சைட் டவுன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் மாற்றங்களை பார்க்குறோம் இல்லை. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயசு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரசூலுல்லா டிரைவிங் சீட்டில் உட்காந்துருக்கிறாங்க, பேசஞ்சர் சீட்டில் அப்துல்லா இப்னு அப்பாஸ். டிரைவிங் சீட்டுண்டா ரசூலுல்லா வாகனத்துடைய கடிவளத்தை பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாவுக்கு பின்னுக்கால ரசூலுல்லாவை பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, யா குலாம், ஓ தம்பி, நான் உனக்கு அட்வைஸ் சொல்லவா? இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், நீ அல்லாஹ்வுடைய கட்டளையை பாதுகாப்பான்டா அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் தம்பின்றாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் யாரு? ரசூலுல்லாவுடைய ஃபர்ஸ்ட் கசின். இந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டாங்க. ஓ ரசூலுல்லா என் கசின் எனக்கு இப்படி வார்த்தை சொல்லிட்டாரு. இப்போ வாராங்க ஒரு நாள் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு, கதவை தட்டுறாங்க. என்ன விஷயம் தம்பி, இப்போ வந்திருக்கிற? இல்லை சாட்சி, நான் வந்தேன் உங்களோட வீட்டில் தான் இன்றைக்கி ராவைக்கு நைட் பார்க். என்ன விஷயம்? இல்லை ரசூலுல்லாவோட டேர்ன் இன்றைக்கி உங்களோட வீட்டில் தானே. ஓ, நான் ரசூலுல்லாவுடைய ராவுடைய அமல்களை பார்க்கணும். அல்லாஹ் அக்பர். சாட்சி, எனக்கு நீங்கள் அனுமதி தருவீங்கண்டா? மைமூனா அவருடைய மகரமான பெண் சொன்னாங்க, நீங்கள் எனக்கு அனுமதி தருவீங்கண்டா சாட்சி, நான் இன்றைக்கி உங்களோட வீட்டில் தங்குவேன், எனக்கு ரசூலுல்லா தஹஜ்ஜத்துக்கு எழுமினா என்ன அமல் செய்வாங்கன்றதை பார்க்கணும். தங்கினாங்க. ரசூலுல்லா எழுமினதையும் பார்த்தாங்க, ரசூலுல்லா ஓதின துவாக்களை பார்த்தாங்க. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இந்த ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்க. அதுக்கு பின்னால் ரசூலுல்லா அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அன்த கய்யூமுஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அன்த மாலிகுஸ் ஸமாவாதி வல் அர்த். இதெல்லாம் ஓதினதை ரசூலுல்லா ஓதுறதை நான் கவனித்தேன். எல்லாத்தையும் கவனிச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையாக ரசூலுல்லா சொன்னதை படிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லா மௌத்தாவுற நேரம் அப்துல்லா இப்னு அப்பாஸுடைய வயசு 13 வயசு. ரசூலுல்லா மௌத்தாவுற நேரத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸோட வயசு ஏஜ் ஆஃப் 13 எத்தனை ஹதீஸ் ரிவாயத் செஞ்சாங்க தெரியுமா? 1660, 1660 ஹதீஸ்களை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. ரசூலுல்லாஹ், நான் இன்றைக்கி உங்களோட வீட்டில் உள்ள 13 வயசு பிள்ளைகிட்ட கேளுங்க, அவருக்கு எத்தனை ஹதீஸ் பாடம், அவருக்கு எத்தனை சூறாக்கள் பாடம், அவருக்கு எத்தனை துஆக்கள் பாடம், எத்தனை மெமரைஸ் பண்ணியிருக்கிறாரு. உங்களோட பிள்ளைகள்கிட்ட கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ட்ரைனிங் என்னது? 7 வயசு பொடியனுக்கு நாங்கள் இங்கே என்ன சொல்லுவோம்? ஓ இதை செய்யுங்க, நான் உங்களுக்கு ஒரு ப்ளே ஸ்டோர் ஒன்று வாங்கி தரேன், எல்லாம் என்னென்னமோ நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணுறது தவறுன்னு சொல்லலை. ஸ்கூலுடைய படிப்பை பற்றி நீங்கள் பேசலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் இங்கே என்ன சொல்லுவாங்க? 7 வயசு பொடியனுக்கு ரசூலுல்லாஹ் பின்னுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, அவர் எவ்வளோ சின்னவராய்க்கும், தனியாக குதிரையை ஒன்று ஓட்டவே இயலாது. ஆனால் ரசூலுல்லாஹ் பின்னால் உட்காந்துக்கிறான். யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக், தம்பி நீ அல்லாஹ்வை பாதுகாப்பான்டா, அல்லாஹ்வுடைய கட்டளையை பாதுகாப்பான்டா, அல்லாஹ் உன்னைய பாதுகாப்பான்டா. 13 வயசில் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிறாங்க. இவருக்கு வயசு 13, 1660 ஹதீஸ்கள். இன்றைக்கும் தாயிஃப் போனவங்களுக்கு தெரியும், தாயிஃப் உம்ராக்கு போனால் தாயிஃப்க்கு கூட்டு போவாங்க. மஸ்ஜித் அப்துல்லா இப்னு அப்பாஸ், இந்த பெரிய மஸ்ஜித் இருக்குது, அதுக்கு பின்னால் அதுக்கு சைடோடு அவர்களுடைய அடக்க செய்யப்பட்ட அவருடைய கபரும் இருக்குது. 39வது ஹிஜ்ரி அவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு மௌத்தாவுறாங்க. முஹம்மது பின் ஹனஃபியா அவங்களோட ஜனாசா தொழுவையை தொழுவிக்கிறாங்க. எழும்பிட்டு சொன்னாங்க, இன்றைக்கு யார் மௌத்து தெரியுமா? ஹிபுரு ஹாதிஹில் உம்மா மாத்தல் யௌம் தர்ஜுமானுல் குர்ஆன், இன்றைக்கு குர்ஆனுடைய தர்ஜுமா எங்களை விட்டு போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு துவா என்னது? ராவ் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா தங்கினாங்க. ரசூலுல்லாஹ் வாஷ்ரூம் போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு தண்ணி எடுத்து வச்சாங்க. வாஷ்ரூமுக்கு போகிறதுக்கு வேறையா தண்ணி, வுது செய்கிறதுக்கு வேறையா தண்ணி. இப்போ இந்த வின்டர் டைம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே பார்க்க போகிறோம், எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்குது. பார்த்தாங்க, யார் அரேஞ்ச் பண்ண? பார்க்குறாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ். அல்லாஹும்ம அல்லிம்ஹு தஅவீல் வ ஃபக்கிஹு ஃபித்தீன், தம்பி அல்லாஹ் உனக்கு குர்ஆனுடைய தீனுடைய விளக்கத்தை நசீபாக்குவான்டா. எந்த அளவுக்குண்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் என்ன சரி டவுட் வந்துருச்சுண்டா தஃப்சீரில், உடனே அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் சொல்லுவாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் இந்த குர்ஆன் தஃப்சீர் என்னன்னு கேட்பாங்க. 7 வயசில் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு மாற்றுச்சு. குர்ஆனுடைய தர்ஜுமாவாக மௌத்தா போகிறாங்க. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கணும். அதுக்கு இந்த நாட்டில் நாங்கள் பெரிய ஒரு கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. அதுக்கு எப்போ மஸ்ஜிதோட தொடர்பாகுவோமோ,
இது சாதாரணமாக வெல்கம் ரமதானை பற்றி பேசுகிறது மட்டுமல்ல, இது எங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக போகணும். இந்த எத்தனையோ ரமதான்களை நாங்கள் சந்திக்க இருக்குது. ஒவ்வொரு ரமதானும் எங்களோட வாழ்க்கையில் அது ஒரு ப்ராக்டிஸாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறது. அதனால் முதலாவது தௌபா செய்கிறது, ரெண்டாவது குர்ஆனில் கவனம் செலுத்துறது, மூணாவது தஹஜ்ஜத் தொழுகை. மாஷா அல்லாஹ், நீங்கள் எல்லாரும் எந்த நாளும் தூரம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ரமதானில் முக்கியமாக தஹஜ்ஜத்துக்கு கவனம் செலுத்துங்க. வின்டர் இருக்குதானே, ஹசன் பஸ்ரி ரஹிமவுல்லா சொல்கிறாங்க, வின்டர் நேமத் என்ன தெரியுமா? இரவுல மிச்ச நேரம் தொழலாம், பகலில் நோன்பு பிடிக்கலாம். உங்களோட டே ஷார்ட், உங்களோட நைட் லாங். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நீங்கள் அதான் எத்தனை மணிக்கு? ஃபஜ்ருடைய அதான் எத்தனை மணிக்கு? 5:38. நீங்கள் 5 மணிக்கு எழும்பினா அழகான முறையில், 5:10க்குன்னு வச்சுக்கோங்க, அழகான முறையில் உங்களுக்கு தஹஜ்ஜத்தை தொழலாம். அழகான முறையில் 2 ரக்காத் தொழுட்டு உங்களோட முழு தேவையும் அல்லாஹ் கிட்ட பேசணும். தஅபு சாலிஹீன்களுடைய பழக்கம், நபிமார் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இது ஃபர்த். அதனால் வின்டர் உங்களுக்கு பெரிய நேமத். நேரத்தோடு தூங்குங்க, மாஷா அல்லாஹ். நேரத்தோடு எழும்பிட்டு ஒரு 15 மினிட்ஸ் டைம் வச்சாலும் போதும். ஒரு 2 ரக்காத்துக்கு 2 மினிட்ஸ் போமா, அதுக்கு பின்னால் துஆ கேளுங்க. அதனால் தஹஜ்ஜத்துடைய தொழுகை உங்களுக்கு ரமதானில் தவறவே கூடாது. இந்த 15 டிகிரி 80 டிகிரி இதெல்லாம் போட்டு தலையில் குழப்பிக்கொள்ளாமல் நீங்கள் நேரத்தோடு எழும்புங்க. ஏன்னா சிலவங்க நாங்கள் இரவெல்லாம் வேலை செஞ்சுட்டு வர மஸ்ரத், எங்களுக்கு எப்படி தஹஜ்ஜத்துக்கு தூங்கணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. ரசூலுல்லாஹ் ஏன் தூங்குவாங்கண்டா, இது லாஸ்ட் பார்ட் ஆஃப் த நைட் எழும்பி தொழுவாங்க. காரணம் என்னென்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் நல்லா தூங்கி எழும்புறீங்க, நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ தொழுவதையும் கவனத்தோடு தொழுவீங்க, துஆ கேட்கக்கூடையும் கவனத்தோடு துஆ கேட்பீங்க. அதனால தான் தஹஜ்ஜத்துடைய தொழுவைக்கு ரசூலுல்லாஹ் தூங்குவாங்க. இல்லை நீங்கள் இரவெல்லாம் வேலை செஞ்சுட்டு ராவைக்கு 4 மணிக்கு வீட்டுக்கு வாரீங்கன்னா, தூங்க போகிறதுக்கு முன்னால் 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழு. சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு தஹஜ்ஜத்துடைய பாக்கியம் கிடைக்கும். எப்போ தஹஜ்ஜத்துடைய பாக்கியம் கிடைக்குமோ, சுப்ஹானல்லாஹ், நீங்கள் பாருங்கள், தஹஜ்ஜத்தில் அல்லாஹ் உங்கள்கிட்ட வாரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் கடைசி வானத்தில் வந்து கேட்குறான், யாரும் கேட்குறவங்க இல்லையா? நான் தர தயாராக இருக்கிறேன். கேட்குறவங்க இல்லையா? நான் தர தயாராக இருக்கிறேன். இஸ்திக்ஃபார் செய்கிறவங்க இல்லையா? நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன்றான் அல்லாஹ். அதனால் இது தஹஜ்ஜத்தில் கிடைக்கிற அந்த தஹஜ்ஜத்தில் மாத்திரம் தான் இந்த பாக்கியம் கிடைக்கிது. அதனால் தஹஜ்ஜத்தில் நாங்கள் ரமதானில் கவனம் செலுத்துறது. அதே போல தான் துஆ சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆ ஹுவல் இபாதா. எப்படி தொழுகை இபாதத்தோ, எப்படி குர்ஆன் ஓதுறது இபாதத்தோ, எப்படி ரமதானில் நோன்பு பிடிக்கிறது இபாதத்தோ, அதே போல் துஆ கேட்குறது இபாதத். இதை வாழ்க்கையில் கட்டாயமாக்கும். இந்த சிலவங்க துஆல கவனமே இல்லாமல் இருக்கலாம். துஆ கேட்குறதுக்கு அவங்களுக்கு டைமே இல்லை. இப்போ பனு இஸ்ரவேல் காலத்தில் ஒருத்தர் அல்லாவோட பேசுகிறாரு, யா அல்லாஹ், நான் நல்லா இருக்கிறேன், செல்வத்தோட ஆரோக்கியத்தோட எல்லாம் எனக்கு இருக்குது, ஆனால் நான் ஒரு அமல்களையும் ஈடுபடுறதில்லை. நீ என்னை நல்லா தானே வச்சிருக்கிறாய், நான் தொழுகையில் குறைப்பாடு செய்கிறேன். அல்லாஹ் அப்போ ஒரு சத்தம் கேட்குது அவருக்கு, அலைஸ கத் ஹர்ரம்துக முனாஜாத்தி, நான் என்னையோட உனக்கு பேசுகிற டைமை கொடுக்கறது இல்லை, நீ கவனிச்சியா? நீ பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அவர் கணக்கு பேசுவோம், துஆல நாங்கள் எவ்வளோ நேரம் உட்காரோம். கொஞ்சம் உங்களை இந்த பயானுக்கு பின்னால் போய்ட்டு வீட்டில் உட்காந்து உங்கள்கிட்ட நீங்களே பேசுங்க, நான் எவ்வளோ நேரம் துஆல இருக்கிறேன், எவ்வளோ நேரம் குரூப் கால்லையோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சட் பண்ணுற நேரத்துலையோ நான் எவ்வளோ டைம் கொடுக்குறேன், துஆல நான் எவ்வளோ பேசுகிறேன். கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். துஆல நீங்கள் டைம் கொடுக்க கிடைக்கிது இல்லையா? நீங்கள் நினச்சி கொள்ளுங்க, நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, அல்லாஹ் உங்களோட பேச்சை உங்கள்கிட்ட கேட்க விருப்பம் இல்லை. அல்லாஹ் மன்னிக்கணும். இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மனிதன்ட்டு அல்லாஹ் பாவத்தின் மூலமாக முதல்ல பறிக்கிறது தான் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் துஆ. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, லா அஹ்மிலு ஹம்மல் இஜாபா, நான் ஒரு நாள் துஆ கபூலாகிற விஷயத்தில் கவலைப்படுறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், நான் இந்த ரப்பு கிட்ட கேட்டால் அல்லாஹ் இந்த துஆவை கபூல் செய்வான். நான் ஒன்லி worry about the opportunity of துஆ. நான் துஆ கிடைக்குமா கிடைக்காத இதை பற்றி தான் worry பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கு உட்காந்து கையை தூக்க கிடைச்சிருச்சுண்டா, இப்னுல் கய்யிம் எவ்வளோ டீப்பாக போகிறாங்கண்டா, சுப்ஹானல்லாஹ், நோ வேர்ட்ஸ். நீங்கள் கையை தூக்கி உட்கார்ற நேரத்தில் வார்த்தைகளை பேசுகிறீங்களே, அல்லாஹ் தானே அந்த வார்த்தையை வரவழைக்கிறான். காரணம் என்னன்னா, அல்லாஹ் உங்களோட துஆவை கபூல் செய்ய போகிறான்னு அர்த்தமா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் துஆல உட்கார வைக்கிறான்டா, உதாரணம் சொல்லுவோம், ஒரு குரூப் ஒன்று வராங்க, உங்கள்கிட்ட டொனேஷன் கேட்டு மஸ்ஜிதால் தாவா சென்டரால் டொனேஷன் தாங்க அப்படின்னு. உங்களுக்கு உண்மையிலே டொனேஷன் தர நியத்து இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க?
வர சொல்லுவீங்க, எங்களோட பேச்செல்லாம் கேட்பீங்க, என்ன ஃபைல் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திறந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு டொனேஷன் கொடுக்குற நீயத்து இல்லாத என்ன செய்வீங்க? நாளைக்கு வாங்க, நாளைக்கு அப்புறம் கால் பண்ணிட்டு வாங்கன்னுவீங்க. கால் பண்ணக்குள்ள இந்த கொஞ்சம் வெளியேக்கிறேன், இன்னொரு நாளில் சந்திப்போமா. ஏண்டா உங்களுக்கு எங்களோட பேச்சை கேட்க விருப்பம் இல்லை, உங்களுக்கு டொனேஷன் கொடுக்க விருப்பம் இல்லை, அதனால் எங்களோட பேச்சை கேட்கவும் ரெடி நடக்குதா இல்லையா? சரி கொடுக்குற நீயத்துண்டா அவர் என்ன சொல்ல, ஓ வாங்க உட்காருங்க, இந்த ஆஃபீஸ்க்கு இத்தனை மணிக்கு வாங்க, எல்லாம் பார்ப்பா, ரைட் ஓகே நான் இவ்வளோ தாரேன். ஏதோ அவருக்கு கொடுக்குற நீயத்து இருக்குது, அதனால் உங்களோட வரவழைக்கிறாரு. அதை மாதிரி யாருடைய தேவையை நிறைவேற்ற அல்லாஹ் நாடுறானோ அவர் அல்லாஹ் துவால உட்கார வைப்பான். எப்போ துவாவுடைய பாக்கியம் பறிக்கப்படுமோ நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களோட முழு நலவுகளும் இல்லாமல் போயிடும். முழு நலம் அக்டோபரில், இந்த அக்டோபரில் ஹரத்துடைய நியூஸை பார்த்தா விளங்கும். மக்கால புதிய 2 இமாம், மதீனால புதிய 2 இமாம் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டுச்சு. அதில் மக்கால நியமித்த இமாம்களில் ஒருத்தர் தான் ஷேக் வலீத் அஷம்சான். ஷேக் வலீத் அஷம்சான் அவரோட வாப்பா சொல்கிறாரு, என் மகன் எப்போ ஜாமியாவிலேருந்து யூனிவர்சிட்டியிலேருந்து கிராஜுவேட் ஆகினாரோ அந்த நாள்லேருந்து நான் இந்த மகனுக்கு கேட்குற துவா, யா அல்லாஹ் அவரை ஹரத்துடைய இமாம் ஆக்குவாயாக. லேசு வேலையா? சுஹான் அல்லாஹ். அது சாதாரண முசல்லாவா? அல்லாஹு அக்பர். எவ்வளோ குவாலிஃபிகேஷன் தேவை, குவாலிஃபிகேஷன் விடுங்க, எவ்வளோ பெரிய ஒரு தௌஃபீக் ஒன்று தேவை. ரசூலுல்லா நின்ற முசல்லா, அதான் ரசூலுல்லா இமாமா எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துல நிற்கிறதுன்றது. ஷேக் சலால் புதைர்கிட்ட பேசுகிற நேரம் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் ஒவ்வொரு ஃபஜ்ர் தொழுறையிலும் அழுவுறன்னு கேட்டாங்க. அவங்கள்ட்ட ஒவ்வொரு ஃபஜ்ர் தொழிலையும் அழுவார். ஒரு இமாம் மதீனாத பார்க்கல இந்தியன் மாதிரி தான் இருப்பார், அரப் வாக்கிருக்கார் அவர்கிட்ட. சலால் புதைர் ஷேக் அவர்கிட்ட கேட்பா, இங்கே எப்படி ஏன் நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் அழுவுறது? நான் நிற்கிறது ரசூலுல்லா நின்ற இடத்துல, நான் செய்கிறது ரசூலுல்லா செஞ்ச டியூட்டி உண்டு, அதுக்கு நான் எப்படி தகுதியானவன், அதுதான் எப்பெல்லாம் நான் முசல்லாக்கு வருவேனோ என்னைய கண்ட்ரோல் பண்ணாமல் நான் அழுதுருவேன் குர்ஆன் ஓதக்கொள்ள. அப்போ இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறேன். அவங்களோட வாப்பா சொல்கிறாரு, நான் 11 வருஷமாக துவா கேட்டேன். 11 வருஷத்துக்கு பின்னால் 2024 அக்டோபரில் என் மகன் ஹரத்தில் இமாமாக நியமிக்கப்படுறார். துவாக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு எக்ஸப்ட் ஆகுறது? 11 வருஷம். இன்றைக்கு இவர் வாரது எல்லா பைத்தியமும் விளையாடிட்டு 2 தஹஜ்ஜத் சொல்லிட்டு பாருங்கள் எல்லா தாரான் இல்லைன்னு. யார் வானீங்க? யார் நீங்கள்? இவர் முழு வாழ்க்கையும் பைத்தியம் விளையாடிட்டு எல்லா மாறுவலும் செஞ்சுட்டு 2 தஹஜ்ஜத் தொழுட்டு இவர் நினைக்கிறது இவர் ஹசன் பஸ்ரிது தம்பி இல்லை. அப்போ நாங்கள் யோசிக்கணும், ஏன் கம்ப்ளைண்ட் டு அல்லாஹ், டோன்ட் கம்ப்ளைண்ட் அபவுட் அல்லாஹ். எங்களோட உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, அல்லாவை பற்றி யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பாருங்களேன், நான் இவ்வளோ நாள் நோன்பு பிடிச்சேன், நான் இவ்வளோ சதக்கா செஞ்சேன், பாருங்களேன் இந்த விஷயம் சரி வரல. யார் சொன்ன உங்களோட விஷயம் சரி வரல? யார் சொன்ன உங்களோட துவாவை ரிஜெக்ட் பண்ணது யார்? உங்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிச்சானா? இல்லாட்டி நீ உங்களுக்கு ஏதாவது முறையில் காட்டப்பட்டுச்சா? இல்லை, உங்களோட துவா அக்செப்ட் ஆகிருச்சு. உங்களோட துவாவுடைய டைம் அல்லாஹ்க்கு தெரியும் எப்போ தரணும்னு. உங்களோட துவாவுடைய டைம் அல்லாஹ்க்கு தெரியும். ஆனால் நீங்கள் துவா கைவிடவே கூடாது. பயப்படாமல் பைஃபோஸாக கேட்கணும். அந்த கட்ட சொல்ல, ஹஸ்ரத் நான் துவா கேட்குறேன், யா அல்லாஹ் எனக்கு இந்த சல்லி தேவையாக இருக்குது, நீ தந்துடு, இல்லை நான் யாருக்கு தேவையான கடன் எடுத்து அவனுக்கு பொல்ல வச்சிருவேன். நான் ஹஸ்ரத் துவா கேட்குறேன், இப்படி இது தவறா? நான் சொல்ல, எந்த தவறும் இல்லை, தரவலும் கேட்கலாம். அவன் தானே சொல்ல, அவன் தோணி அஸ்தக்ஃபிருல்லாஹ். அவர் சொல்லாது, ஹஸ்ரத் பயப்படாமல் கேட்கலாம். ரப்புக்கிட்ட கேட்குறேன், நீ கண்ணியமான முறையில் தந்துடு. சொல்லாது, நான் கண்ணியமான யாரெல்லாம் நீ கண்ணியமாக இல்லை, நான் யார் தேவைத்து கடன் வைப்பேன். அப்போ எனக்கு கெட்டிக்கொள்ள எல்லாம் போனால் பிரச்சனையாகும். அதனால் அது கண்ணியமான முறையில் தந்துடு, கண்ணியமாக. அதனால் ரப்போட தாராளமாக பேசலாம். வாப்பா கிட்டேயும் ஒரு லிமிட் ஒன்றிக்கு கேட்குற இல்லை, கேட்டுக்கொண்டே போங்க. இந்த பாரு ஓவராக கேட்குறாய், போதும் நிப்பாட்டி கொண்டு வார் வாப்பா சொல்லுவாரா இல்லையா? ஏன்னா லிமிட் ஒன்று இருக்குது. ஆனால் லிமிட் இல்லாமல் நீங்கள் கேட்க சந்தோஷப்படக்கூடிய ஒருவன் தான் அது அல்லாஹ் மாத்திரம்தான். அதனால் எங்களோட ரமதானில் எங்களோட துவா அதிகமாகும், எங்களோட பேச்சு அதிகமாகும். ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் கிட்ட முன்வைக்கணும். இந்த 9 months ஸ்ரீலங்காவில் தங்கியிருந்த 9 months காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சான், எவ்வளோ விடயங்களை நினைச்சும் பார்க்காத மாதிரி அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு தந்தான்ன்றது நான் இந்த 9 months படித்த பாடம். ஒரு ஆலிமோட மஷூரா பண்ண நேரத்தில் அவர் சொன்னார், அல்லாஹ் உங்கள்கிட்ட இன்னும் தவஜ்ஜுவை எதிர்பார்க்குறான், அல்லாஹ் உங்கள்கிட்ட இன்னும் கவனத்தை எதிர்பார்க்குறான். ஆனால் கைவிடலை. பொதுவாக இந்த வெளிப்படையாக பார்த்தா இதா இந்த நிலைமையா, ரைட் சரி, மற்ற கல்பனை சொல்ல சரி வராது, முடிவு செஞ்சாச்சு, இல்லை எடுப்பன் அல்லாஹ்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். மற்ற வார்த்தை சொன்னார், நீங்கள் போகிற எம்பசியும் அல்லாத, அதில் வேலை செய்கிறவங்களும் அல்லாத சர்வன்ஸ் தான், யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. அவன்கிட்ட முடிவு நீங்கள் அவன்கிட்ட பேசணும். அதனால் எங்களோட துவா அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்குறது இல்லை. அதனால் துவாவில் அவங்களோட நேரத்தை அதிகரிக்கும்.
உங்களோட துவால உங்களோட நேரத்தை கூட்டுங்க. அதே போல தான் யாரோடையாவது கோபமாக இருந்தால் நாங்கள் அவர்களோட பேசி சமாதானம் ஆகிக்கொள்ளும். இல்லை எங்களோட அமல்கள் தலைக்கு மேலே போகாது. இவர் 27க்கு வந்து பெரட்டுவார் மஸ்ஜிதை, ஒன்றுலேயும் வேலை இல்லை. கடைசி 10 எத்திகாஃப் இருப்பார், அழுவார், எல்லாம் செய்வார். ஆனால் இவர் யாரோட சரி கோமா. இன்றைக்கு கவலை என்னன்னா, நிறைய பேர் தன்னுடைய பெற்றோரோட கோவம், உம்மா வாப்போட பேசுறதில்லை. அன்றைக்கு ஒரு ஆலிம் சொல்லுதா, அது சுப்ஹானல்லாஹ். சில நேரம் உங்களோட குடும்பத்தில் ஆனால் தம்பி மாதிரி இருப்பீங்க, ஆனால் உம்மா வாப்பம் ஒருத்தரை டார்கெட் பண்ணுவாங்க. ஃபேமிலியில் நடந்திக்கும், எக்ஸ்பீரியன்ஸிக்கும் உங்களுக்கு, பாப்பா எனக்கு இதை செஞ்சுட்டாவே. இப்போ அவர் என்ன சொல்ல, அம்மா நானாவும் மீக்கிறாங்களே கேளுங்களே. பாப்பா கிட்ட சொல்லுது, அம்மா நானாவும் மீக்கிறா, பெரிய நானாவும் மீக்கிறேன், அவன்கிட்ட கேளுங்க. இல்லாட்டி தம்பி ஈக்கிறானே, அவனும் துபாயில் தான் ஈக்கிறான், அவனோட பேசுங்களே. இல்லாட்டி நானும் அமெரிக்காவில் இருக்கிறான், அவனோட பேசு. நீ ஏன் ஒரே என்னைக்கிட்டே கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு இதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் கிதாபில் உலமாக்கள் எழுதுறாங்க, எப்போ உம்மா வாப்பா ஒரு பிள்ளையை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்களோ, அவர் நினைச்சு கொள்ளத்தான் அல்லாஹ் அவருக்கு உலகத்துடைய நலவுகளுடைய கதவை திறக்க போகிறான். அவர் நினைச்சு கொள்ளணும், அல்லாஹ் எனக்கு உலகத்துடைய எல்லா நலவுகளுடைய கதவையும் திறக்க போகிறான். அதனால் யாருடைய உம்மா வாப்பா ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க வேறே அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்து. மூசாவுடைய உம்மா மௌத்தாவினோடனே அல்லாஹ் மூசாக்கு அறிவிக்கிறான், அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா உங்களோட டோர் க்ளோஸ் ஆகிருச்சு. அல்லாஹு அக்பர். மூசா உங்களோட டோர் க்ளோஸ் ஆகிருச்சு. உங்களோட உம்மா, உங்களுக்கு துவா கேட்குறவங்க உங்களோட உம்மா. சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ். அதனால் எந்த நேரமுமே ஒரு டைம் எடுத்து ஈவன் 5 minutes உம்மாவோட கொஞ்சம் பேசுங்க, வாப்பாவோட கொஞ்சம் பேசுங்க. அவங்களோட அன்பான வார்த்தைகள் இலக்கமாக பேசுகிற நேரத்தில் சுப்ஹான் அல்லாஹ் அவங்க மிச்சம் ஏங்குவாங்க. சிலவங்க அவங்க கேட்குறது, இவர் ஒரு நொடி பேச மாட்டாரா? நான் என்னுடைய டீச்சர் தான், நியூயார்க்கில் சந்திச்சு எனக்கு படித்து கொடுத்தோம். பேசுகிற நேரத்தில் அவங்கள்ட்ட இந்த உம்மா வாப்பாலாம் அப்போ 6 மாதம் ஆகுதுதான் பேசி. நான் ஃபஸ்ட் டைம் யூஎஸ் வந்த நேரம் அவங்கள சந்திக்க போனேன். 6 மாதம் ஆகுதுதான் பேசி அப்படின்னு. நான் சொன்னேன், ஏச்சு என்ன விஷயம்? இல்லை பிஸி, உனக்கு தெரியா இங்கே அமெரிக்காவை பற்றின்னு. அவசரம், உனக்கு தெரியா இந்த அமெரிக்காவை பற்றி. அதுக்கப்புறம் நானும் அட்வைஸ் எனக்கே பயான் பண்ண வாரியா என் டீச்சரு, அவருக்கு தெரியும் நாங்கள் என்ன கூத்து போட்டோம் கிளாஸில், அதனால் எனக்கே பயான் பண்ண வாரியா அப்படி. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், அவங்க பிஸியாக இருப்பீங்க, எல்லா விஷயங்கள்லையும் ஒவ்வொரு விடயங்களில் இன்வால்வ் ஆகியிருப்பீங்க. ஒரு 5 minutes ஒரு 10 minutes டைம் எடுத்து உம்மா சோமாய்க்கிறீங்களா, என்ன செய்யணும்? இமாமுனா ஷாஃபி ரஹிமுல்லா சொல்கிறாங்க, நான் எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போவேனும் என் உம்மோட காலை முத்தமிடுவேன், என் உம்மோட காலை நான் கிஸ் பண்ணுவேன். என் உம்மா கேட்பா, முஹம்மது பின் இத்ரீஸ் அப்பா இந்த காலை கிஸ் பண்ணல. உம்மா நான் உங்களோட காலை கிஸ் பண்ணல, நான் இந்த சொர்க்கத்தை கிஸ் பண்ணுறேன். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, தாயுடைய பாதத்தில் தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். அதனால் உம்மா நான் உங்களோட ஃபீட்டை கிஸ் பண்ணல, நான் இந்த சொர்க்கத்தை கிஸ் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு தெரியா உங்களோட தேவைகள் எவ்வளோ அவர்களோட துவாவின் மூலமாக பூர்த்தி ஆகுது. உங்களுக்கு தெரியா உங்களோட எத்தனையோ பலாய் முசீபத்துகள் அவர்களின் துவாவின் மூலமாக அல்லாஹ் கலட்டி எடுக்கிறான். அதனால் தாய் தந்தையை நோவிச்சுட்டு உலகத்தில் வாழ்ந்த சரித்திரமே இல்லை. நீங்கள் தாய் தந்தையை நோவிச்சுட்டு உலகத்தில் வாழ்ந்த சரித்திரம் சில நினைக்கலாம், அதில் ஒன் டைம் சல்லி பேத்துரும் இங்கேருந்து டாலர்ஸ், அதில் ஒன் டைம் இங்கேருந்து நான் பெட்டி போடுற சாமான் பேத்துல பேச தான் டைம் இல்லை. இல்லை, அவங்க உங்களோட டாலர்ஸை பார்க்குறது இல்லை, அவங்களுக்கு உங்களோட சாமான் வானம், அவங்களுக்கு வேண்டும் உங்களோட அழகான வார்த்தைகள். அதனால் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் இதை உருவாக்கணும், எங்களோட உம்மா வாப்பாவோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும். ஒரு யூடியூபர் அவன் என்ன செய்கிறான்டா, அவன் சொல்லுறான், ஏந்த சக்ஸஸுக்கு காரணமே இந்த உம்மா தான். அதனால் உம்மாக்கு புதிய ஹவுஸ் சிட்னியில் ரெனோவேட் பண்ணி நான் யோசிக்கிறேன், இந்த அல்லாத வாக்குறுதி முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸை கவனிச்சா வாழ்க்கையில் பறக்கத்துண்டாகும். அல்லாவுடைய வாக்குறுதி பொதுவானது, அது முஸ்லீமாக இருக்கலாம், நன் முஸ்லீமாக இருக்கலாம். யார் பேரண்ட்ஸை கவனிப்பார்களோ அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான், இந்த உலகத்திலையும் கண்ணியப்படுத்துவான், நாளை கியாமத்துடைய நாளையிலையும் கண்ணியப்படுத்துவான். அதனால் தாய் தந்தைகளோடு அன்பாக நடந்து கொள்வது, எங்களோட துவாக்களில் நாங்கள் கவனம் செலுத்துறது. கடைசியாக ரமதானுடைய முக்கியமான விஷயம் எங்களோட சதக்கா, எங்களோட ஜக்காத். சுப்ஹான் அல்லாஹ். அஜ்வது நாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக பெரிய கொடையாளியாக இருப்பாங்க ரமதானுடைய மாதம், ஆக பெரிய கொடையாளியாக இருப்பாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட யார் வந்தாலும் எந்த அளவுக்கும் லிமிட் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் எந்த அளவுக்கு எங்கே தேவையாக இருக்கிறதோ, எங்கே தேவையுள்ளவங்க இருக்கிறாங்களோ, எங்களோட ஊர்கள்லையா இருக்கலாம், மற்ற இடங்கள்லையா இருக்கலாம், ரமதானில் மிச்சம் எதிர்பார்ப்பாங்க அந்த விஷயம், ரமதானில் மிச்சம் அந்த விஷயத்துக்கு எதிர்பார்ப்பாங்க. அதனால் நாங்கள் சதக்கா கொடுக்கறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸதகத்து லதுத்ஃபிஉ கதப ரப் வ தத்ஃபஉ மைத்தத ஸூ. அல்லாஹ்வுடைய கோவத்திலிருந்து, அல்லாஹ்வோட கோவத்தை தணிக்கும், உங்களை கெட்ட மௌத்திலேருந்து அல்லாஹ் பாதுகாப்பாங்க.
உங்களை கெட்ட மௌத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் எப்போ நீங்கள் சதக்கா கொடுப்பீங்களோ. சதக்கா. ஜைனுல் ஆப்தீன் ரஹிமவுல்லா, த கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்தா போனதுக்கு பிறகுதான் தெரியும் 1000 குடும்பம் அவரது செலவில் வாழ்ந்திருக்கிறாங்க. மதீனால மக்கால 1000 குடும்பங்கள் அவரது செலவில் வாழ்ந்திருக்கிறாங்கன்றது மௌத்துக்கு பின்னால் தான் தெரியும். அன்றைக்கு ஒரு பள்ளி ஹசரத் என்ன கால் பண்ணி சொல்கிறாரு, சின்ன ஒரு இஷ்யூ ஆகிருச்சு எங்களோட மஸ்ஜிதில். ஏனென்று அவங்களோட மஸ்ஜிதில் டொனேஷன் நடந்துச்சா, எல்லாத்துல பேரையும் போட்டேயாம். ஒருத்தர் குழம்பிட்டாராம். என்னது, அவரது முன்னுக்கு அல்ஹாஜின்னு போடலையா. அல்ஹாஜின்னு போடலாதனால அவர் மஸ்ஜிதுக்கு இப்போ வாரதும் இல்லை, ஹசரத்தோடையும் குழம்பி. யா அல்லாஹ். ஜைனுல் ஆப்தீன் ரஹிமவுல்லா, மௌத்தாவினதுக்கு பின்னால தான் தெரியும் 1000 குடும்பம் அவரது செலவில் வாங்கிக்கிறது. 1000 குடும்பம் அவரது செலவில் வாங்கிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரைனிங்கும் இதுதான். சஹாபாக்கள் உமர் ரதியல்லாஹு ஒரு குடும்பத்துக்கு எல்லா சப்போர்ட்டையும் செய்கிறாங்க. காட்டிலுக்கு போய்த்து அந்த பெண் சொல்லுறா, நீ உமர்த இடத்துல நீ இருந்திருந்தா நல்லா இருக்குமே, நீ தான் உமர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு சரியான தகுதியானவர். ஆனால் இதுக்கடையில் யாரை ஹெல்ப் பண்ணுறது? உமர் ரதியல்லாஹு. அவள் ஏசுறா உமருக்கு, பிரசிடென்ட் ஒருத்த ஈக்கிதானே, நாங்கள் சொல்கிறது தானே, ஈக்கிறாரே பிரசிடென்ட் ஒருத்த ஒன்றுமே விளங்காமல் இந்த பாருங்கள் இந்த புள்ள 2 பேரும் பசியில். அப்போ உமர் ரதியல்லாஹு சொல்லுறாங்க, பிரசிடென்ட்டுக்கு எப்படி தெரியும் ஓண்ட பிள்ளைகள் பசியில் இருக்கிறது, நீ இருக்கிறது எவ்வளோ தூரத்தில். இல்லை அவரெல்லாம் தெரிஞ்சிக்கணும், அவரெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இவ என்ன செஞ்சா, இவ ஏசா உமர் ரதியல்லாஹு, இவர் இந்த பிரசிடென்ட் மோசம், நீங்கள் தான் பிரசிடென்ட்டாக இருந்திக்கணும். நாங்கள் தான் என்ன சொல்லுவோம், நாங்கள் தான் பிரசிடென்ட். நாங்கள் என்ன சொல்லுவோம், அங்கே இந்த நான் தான் உமர். ஒன்றும் சொல்லலை. உமர் ரதியல்லாஹு என்ன சொன்னாங்க, பெண்ணே நீ உமரை சந்திக்க வந்தா அங்கே நீ என்னையும் கண்டு கொள்ளுவாய்தான். பெண்ணே நீ உமரை சந்திக்க வந்தா, உமர் ரதியல்லாஹு பைத்துல் மால்லேருந்து தந்த தோளில் கட்டி எடுத்துக்கொண்டு வரான். சாமந்த் அஸ்லம் அவங்களோட அடிமை கேட்குறாங்க, அமீர் மோமினின் சார் நான் எடுக்கிறேன். இல்லை ஆனால் கியாமத்தில் எந்த பாரத்தை சுமப்பியா? இல்லை. உமர் ரதியல்லாஹு கொண்டு போய் இறக்கி வச்சு, அபு தாவூத் ஷரீஃபுடைய ரிவாயத், உமர் ரதியல்லாஹு நெய்யையும் போட்டு சீஸ் ஹனி எல்லாம் போட்டு ஹரீஸ் ஹைசான்ற சாப்பாடை செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு திங்க கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகள் பசியார திங்குது. உமர் ரதியல்லாஹு பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அழகான பிரசிடென்ட். 1000 சல்யூட்ஸ் டு உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு. முழு உலகத்திலையும் இன்றைக்கு தலை கீழே வச்சாலும் அப்படி ஒரு ஆட்சி வராது என்பதை இஸ்லாம் சொல்லல, இந்திரா காந்தி சொல்லிட்டு போனா. இந்திரா காந்தி சொல்லிட்டு போனா, உலகத்தில் நிம்மதியான ஆட்சியும் அமைதியான ஆட்சியும் ஜஸ்டிஸும் உருவாகணும்டா அது உமருடைய ஆட்சி தான். அது உமருடைய ஆட்சி தான். உமர் ரதியல்லாஹு அடுப்பை மூட்டி தண்ணியையும் கொதிக்க வச்சு அந்த பெண்ணுக்கு பிள்ளைகளுக்கு உண்டான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சொன்னாங்க, பெண்ணே நீ உமரை சந்திக்க வந்தால் அங்கே என்னையும் கண்டு கொள்வாய். கணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால் எங்கட சதக்கா இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக வேண்டி இதாக இருக்கணும். சில நேரம் முன்ன பின்ன பிரச்சனைகள் இஷ்யூல் வரும். கலிஃபோர்னியாவில் ஒரு நண்பர் இருக்கிறார், ஹசரத் நான் இத்தனை வருஷம் சதக்கா செஞ்சு வாரேன், எவ்வளோ கொடுக்குறேன் என்பதை என் ஒய்ஃபு கூட தெரியாண்டுவார். எவ்வளோ நான் கொடுக்குறதுன்றது என் ஒய்ஃபு கூட தெரியாது. நான் இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கும் தெரியாமல் தான் நான் செய்கிறது. சொல்லணும்னு கட்டாயம் சொல்லணும் எந்த அவசியமும் இல்லை. ஆனால் நீங்கள் சில அவங்களால வந்த விஷயங்கள் நீங்கள் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இல்லாட்டி நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவர்களுக்கு சொல்லணும்ன்ற எந்த அர்த்தம் இல்லை. ஆனால் நான் அப்படித்தான் வச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கும் ரப்புக்கும் மாத்திரம்தான் தெரியும் நான் செய்த விஷயம் தான். எனக்கும் ரப்புக்கும் மாத்திரம் தான் தெரியும். அதனால் நாங்கள் யாருக்கும் தெரியப்படுத்தணுன்ற தேவையும் இல்லை, யாருக்கும் சொல்லணுன்றதும் இல்லை. சில நேரம் சதக்கா கொடுத்துட்டு துவா செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிதையும் வேணும். ஆயிஷா ரதியல்லாஹு அந்த கன்செப்ட், நீங்கள் சதக்காவை கொடுத்துட்டு எனக்கு இந்த பிரச்சனைக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் சதக்காக்காக வேண்டி துவாவை ரிட்டர்ன் கேட்குறீங்கன்ற அர்த்தம் வந்துடும். ஆயிஷா ரதியல்லாஹு சொல்லுறாங்க, நீங்கள் எந்த நியத்தை வச்சு சதக்கா கொடுக்குறீங்களோ உங்களை அந்த நியத்தை அல்லாஹ் தெரிஞ்சவன் அல்லாஹ் கபூல் செஞ்சிடுவான். அல்லாஹ் கபூல் செஞ்சிடுவான். அதனால் அவங்கள்ட்ட துவாக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணிடுவான். அவங்கக்கிட்ட துவாக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணிடுவான். அமைதியாக கொடுத்தது வாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போதுமானவன். அல்லாஹ் அவங்களுடைய சதக்காவை கபூல் செய்வான். அதே மாதிரி ஜக்காத், நாங்கள் எல்லாருமே ஜக்காத்துக்கு கடமை. எங்களோட ஜக்காத்தை நாங்கள் கணக்கு பார்த்து அந்த 2.5% கொடுக்கறது. யார் சரி புதையல் தோண்டியிருந்தால் 5ல் 1 கொடுத்ததும் கட்டாயம். 100 கோடி இருந்தால் 20 கோடியை ஜக்காத் கொடுத்துடணும். எங்களை கண்டெக்ட் பண்ணிக்கோங்க அந்த டைமுக்கு. அதனால் ஆக முக்கியமான விஷயம் உங்களோட ஜக்காத், உங்களோட சதக்கா. இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துறது, ஏழை எலிகளோடு அன்பாக நடக்கிறது, இரக்கமாக நடக்கிறது. முழு ரமதானையும் அழகான முறையில் கழிச்சிட்டு நியாஸ் மௌலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுற மாதிரி ஷவ்வால் வந்தோன்னே எல்லாம் ஒவ்வாலாக மாறிட வேணாம். இந்த அந்த ஒரு மாதம்
நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை அந்த ஸ்ட்ரேட்டாக இருந்தார். அதுக்கு பின்னாலே அடுத்த 11 மாதமும் அவர் ஸ்ட்ரேட்டாக நிற்கணும். இல்லாட்டி முடிஞ்ச உடனே ரைட் எல்லாம் ஷைத்தான் திறந்தோடனே எல்லாம் விவரம் திறந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆரம்பித்தாச்சு. இப்போ எங்களோட ரமதானில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அதே ரமதான் வந்து கியாமத்துடைய நாளில் எங்களுக்கு சாட்சி சொல்லும், யா அல்லாஹ் இவன் என்னைய மோசமான முறையில் பாவிச்சான், இவன் என்னை மோசமான முறையில் கவனித்தான். அதனால் நாங்கள் இந்த விடயங்களில் கவனம் செலுத்துறது, மஸ்ஜிதோட தொடர்பாகிறது, மஸ்ஜிதுடைய ஹித்மத் விஷயங்களில் நாங்கள் அதே போல தான் ஒவ்வொரு விஷயங்கள் மஸ்ஜித் மஷ்ரா பண்ணியிருக்கிறாங்க. மக்தபுடைய விஷயம், சண்டே ஸ்கூலோட விஷயம், அதெல்லாம் அவங்களுக்கு அப்டேட் பண்ணப்படும். பிள்ளைகளை மஸ்ஜிதோடு இணைக்கிறது முழு டார்கெட்டும் என்னன்னா பிள்ளைகளை மஸ்ஜிதோடு இணைக்கிறது. நாங்களும் மஸ்ஜிதோட தொடர்பாகிறது. எந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறீங்களோ, எது உங்களுக்கு க்ளோசஸ்ட் மஸ்ஜிதோ, அந்த நேரத்தில் அந்த தொழுகையை வந்து மஸ்ஜிதில் வந்து தொழக்கூடிய உங்களுக்கு உண்டான இடம் தான் மஸ்ஜித். அதனால் எந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறீங்களோ அந்த நேரத்துடைய தொழுகையை வந்து மஸ்ஜிதில் வந்து தொழுதுக்கோங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் அமல் நடத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ரசூலிக சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان. اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان. அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. எல்லா விதமான கைதுகளையும் நலவுகளையும் தந்தருவாயாக. எல்லா விதமான ஷர்றுகளை விட்டும் பாதுகாப்பாயாக. ஏண்ட அல்லாஹ் எல்லா விதமான ஷர்றுகளை விட்டும் பாதுகாப்பாயாக. முஸ்லீம்களை முஸ்லீம்களாக வாழ செய்வாயாக. கஸாவுடைய மக்களுக்கு உதவி செய்வாயாக. அவர்களுடைய பூமியை அவர்களுக்கே கொடுத்தருவாயாக. நிலைமையிலும் உன்னுடைய பேரே இருக்கிறார்கள் யா அல்லாஹ், நீனே அவர்களுக்கு உதவி செய்வாயாக. நீனே அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, முழு முஸ்லீம் சமுதாயத்தையும் கவலை உள்ளவர்களாகவும் முஸ்லீம் சகோதரர்களோடு ஒற்றுமையாகவும் வாழ வைப்பாயாக. எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக. எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக. குரோதம், பிரச்சனை, கோபங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. தாய் தந்தையுடைய ஹக்குகளை பேணி நடக்கிறதுக்கு தௌஃபீக் செய்வாயாக. மக்களோடு அந்யோன்யமாக பழகுறதுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய வீட்டை ஹயாத்தாக்குறதுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், ஷாபான்ல பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். ரமதான் அடைய செஞ்சிரு யா அல்லாஹ். ஷாபான்ல பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். ரமதான் அடைய செஞ்சிரு யா அல்லாஹ். எங்களுடைய ரப்பே ஒரு தேர்ச்சி பேசப்பட்டது யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி பேசப்பட்டது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், எல்லோரும் இதற்காக வேண்டி ஒன்று கூடினோம் யா அல்லாஹ். இங்கே இருக்கிற அனைவரையும் கபூல் செய்வாயாக. பேசப்பட்ட அனைத்து விஷயங்களையும் வாழ்க்கையில் அமல் நடத்துறதுக்கு தௌஃபீக் செய்வாயாக. இங்கே வந்திருக்கிற அனைவரும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் என்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை நீ நன்கறிஞ்சவன் யா அல்லாஹ். அவர்களுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்து வைப்பாயாக. உன்னோட பேசுறதுக்கு தௌஃபீக் செய்வாயாக. என்ன நிலைமை வந்தாலும் யா அல்லாஹ் உனக்கிட்ட மட்டும் கையேந்திரத்துக்கு தௌஃபீக் செய்வாயாக. வேற யார்த்தையும் கையேந்த வச்சிடாதே அல்லாஹ். வேற யார்த்தையும் எதையும் எதிர்பார்க்க வச்சிடாதே அல்லாஹ். எல்லா நிலைமையிலேயும் முன்னெட்டே எதிர்பார்க்க வச்சிரியா அல்லாஹ். எல்லா நிலைமையிலேயும் உனக்கிட்டே கையேந்த வச்சிரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், எங்களை ரமதான் அழகுபடுத்துவாயாக. ரமதான்ல உசுரோட வச்சிரியா அல்லாஹ். ரமதானுடைய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். வாழ்க்கையில பல ரமதான்களை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களோட கண் முன்னுக்கு எங்களை வளர்ற எங்களோட பிள்ளைகள் யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகள் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இங்கே வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், உன்னுடைய மஸ்ஜிதில் ஓடி திரிஞ்சு விளையாடுகிறார்கள் யா அல்லாஹ். இந்த அனைத்து குழந்தைகளையும் கபூல் செய்வாயாக. இந்த அனைத்து குழந்தைகளையும் பொருந்திக் கொள்வாயாக. ஆண் குழந்தை பெண் குழந்தை அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. சாலிஹான முறையில் வளர்த்தெடுக்கிறதுக்கு கிருபை செய்வாயாக. சாலிஹான முறையில் வளர்த்தெடுக்கிறதுக்கு கிருபை செய்வாயாக. அவர்கள் எல்லா நிலைமையிலையும் நீனே பாதுகாப்பாயாக. இந்த எங்களோட குழந்தைகளின் மூலமாக எங்களுடைய கண்களை நீ குளிர்ச்சியில் இருந்தாண்டா முழு உலகமும் காலடியில் இருந்தாலும் வேலெல்லாம் போயிடும் யா அல்லாஹ். ஆரோக்கியம் இருக்கிய ரப்பே, அந்த நேமத்துக்கு எதையும் சமப்படுத்த இயலாது யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஈமானுக்கு பின்னால் ஆரோக்கியத்தை கேட்குமாறு சொன்னார்கள் யா அல்லாஹ். அந்த ஆரோக்கியத்தை உனக்கிட்ட கேட்கிறோம் யா அல்லாஹ். ஆயுள்ல நீ பரக்க செஞ்சிரு, ஆரோக்கியத்திலையும் பரக்க செஞ்சிரு யா அல்லாஹ். யாருக்கிட்டையும் டிபெண்ட் ஆக்கிறாத, எங்களை கட்டில போட்டுறாத, பயங்கரமான நோய்களை தந்துராத. ஏ அல்லாஹ், ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஏ அல்லாஹ், ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களோட உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அது தெரிஞ்சவர்கள் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அனைவருக்கும் சம்பூர்ண ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக. அனைவருக்கும் சம்பூர்ண ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக.
ரப்பே ரஹ்மானே, யாரெல்லாம் எங்களை விட்டு இந்த கபறுகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கபறுகளை நீ பிரகாசமாக்குவாயா. எங்களுடைய சகோதரன் மௌலானா நபீலுடைய வாப்பா இன்னும் உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார் யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, அவருடைய கபரை நீ பிரகாசமாக்குவாயாக, அவருடைய மன்னரை நீ பொன்னரையாக்குவாயாக, மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவருக்கு நசீபாக்குவாயாக. நீ யாரெல்லாம் இங்கே உள்ளவர்களுடைய தாய் தந்தைகள் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபறுகளை நீ பிரகாசமாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல முடிவை தந்தருவாயாக, நல்ல முடிவை தந்தருவாயாக. உன்னை பற்றி பேசியவாறு, உன்னை நினைச்சவாறு, உன்னோட கலாமை ஓதியவாறு, உனக்கு சஜதா செஞ்சவாறு, உன்னோட வீட்டில் உட்கார்ந்திருக்கிற நிலைமையில் மௌத்த தந்திரியா அல்லாஹ். மேலான ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நலவுகளை கேட்டாங்களோ அந்த நலவுகளை தந்தருள்வாயாக. எந்த ஷர்றுகளை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த ஷர்றுகளை விட்டும் பாதுகாத்துருவாயாக. ரப்பே ரஹ்மானே, இதெல்லாம் கேட்டமோ அதையும் தந்தருவாயாக, எதெல்லாம் கேட்க மறந்தமோ அதையும் தந்தருவாயாக. எல்லா நலவுகளையும் தந்தருவாயாக, எல்லா கெடுதிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.